வணக்கம். கடந்த 2 நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டியிருந்தது. அந்த இணக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று இல்லாமல் அலைஞ்சு இரவு திரிஞ்சு செய்தவன் நான் தான். இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய தீர்மானம் என்று சொல்லி 2 கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச் செயலாளர் சுதந்திரம் குறிப்பெழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு வழங்கியிருந்தேன். அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அசௌகரியமாக இருந்தது. ஆகவே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளராக இருக்கிறதை அங்கீகரிக்கவில்லை என்று அப்பொழுது நான் கையெழுத்து வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள். அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார். நான் பேச சொன்னேன், நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன், கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான். ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையளியுங்கள் என்று கேட்டிருந்தேன். அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் செக்ரட்டேரியட் என்ற தேர்தல் திணைக்களத்துக்கு தேசிய அலுவலகத்தில் அவர்களுடைய முன்மொழிவை கையெழுத்திருக்கிறார். இதில் ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தாக கேட்டார் வச்சாரன்னு இல்லை, அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன்னு நினைக்கிறது இல்லை. அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் சுதந்திரன் என்னோட தொடர்பில் இருந்தார். நான் எந்த வகையிலும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அவரும் அதை ஒத்துழைத்தார், கையெழுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன தெளிவெண்டா 2 விஷயம் சொல்லுவோம். நம்ம இந்த நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை, தாங்கள் அங்கீகரிக்கலை என்று ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் நியாயம். ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது தேர்தல் கணக்கிலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்லேயும் பார்க்கலாம். முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல, எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர்களிடம் சொல்கிறேன். 13(3) யாராவது பார்க்கலாம். வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும். பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தில் ராஜினாமாவோடு வெற்றிடமானது. அவை பொதுச்சபை அந்த பேச்சு அங்களிடம் இல்லை, மத்திய செயற்குழு நியமிக்கும். அவ்வாறு தான் செய்யப்படும். இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அல்லது பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டுமென்றோ ஜாப்பில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். அது மட்டுமல்ல, தலைவரை பொறுத்தவரையிலையும் விதி 9(3)
9 ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும். இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம். இது பொதுச்சபை எண்ணாக வர வேண்டும். இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது. ஆனால் இதில் பொதுச் செயலாளர் 10 நாங்கள் 2 பேரும் போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது. ஆனால் இது இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டபூர்வமானது, விதிபூர்வமானது. இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் 11/3/2025 தேதிய கடிதத்தின்படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில் கடமை தலைவரை நியமித்தல். பதில் கடமை என்று யாப்பில் இல்லாவிட்டால் நான் தெளிவாக பதில் கடமை என்று அனுப்பினான். அப்படியே இருக்கட்டும். மேற்படி விடயம் தொடர்பில் தாங்கள் தேர்தல் ஆணையக்குழு சமர்ப்பித்த 31/12 மற்றும் 16/2/24 தேதிய கடிதங்கள் தொடர்பானது. அந்த கடிதத்திற்கு அமைய தங்களது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு M.A. சுமந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறிய தருகிறேன். හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන.